திமுக வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி தோணுது. டெல்லியை பகச்சிக்காமல் இருக்கணுன்றது விஜயோட ஐடியா. குறிப்பாக வந்து இந்த ஜனநாயகம் மூவி ரிலீஸ் வரைக்கும் எந்த விதமான பிஜேபி எதிர்ப்பையும் காட்டாமல் இருக்கணுன்றது தான் அவரோட ஐடியாலஜி. கர்நாடகாவிலையும் ஜனநாயக படம் கரெக்டாக ரிலீஸ் ஆகணும், ரிலீஸுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்ற மனநிலையில தான் நமது முதல்வர் இருந்ததா சொல்லப்படுது. விஜய் அவர்கள் வந்து நமது முதல்வர் எப்படியாவது செந்தில் பாலாஜியை வந்து சிறையில் அனுப்பணுன்றதுல கடும் மும்முரமா இருக்காராம். வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே, இன்றைய அதிரடி அரசியல் பார்வையில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம எடுத்தோடனையும் திமுகவை சார்ந்த ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிடுவோம். என்ன அப்படின்னா, திமுக வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு நம்ம எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் வந்து சட்டமன்ற தேர்தலையும் சரி நாடாளுமன்ற தேர்தலையும் சரி கடந்த 3-4 தேர்தலாக வந்து அவங்க கூட டிராவல் பண்ணிட்டு வந்தாங்க. சடனாக என்ன பண்ணாங்க, விஜய் அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுத்துட்டு இப்போ இவங்களை கைட்டு விட்டு போனதில் ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்பவே வந்து கடுப்பான ஒரு விஷயத்தில் இருக்காரு. அதுக்காக காங்கிரஸை எப்படி எல்லாம் பழி வாங்கணும் அப்படின்றது தான் அவங்களோட அஜெண்டா. அதன் சார்பாக தான் சமீபத்தில் இந்தியா முழுக்க இருக்கிற கூட்டணி கட்சிகளாக கலந்துக்கும் போது திமுக மட்டும் கலந்துக்கல. காங்கிரஸ் இருக்கிற அந்த இடத்துல நாங்கள் வரமாட்டோம் அப்படின்றது ஸ்டாலின் அவர்களோட முடிவு. ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபி பக்கம் ஏன் சாயிறாங்கன்றதுக்கு இந்த ரீசனை பார்த்தோம். இதுக்கு முன்னாடி டீலிமிட்டேஷன் பில்லை பிஜேபி அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கொண்டு வரணும்னு நினைக்கும் போது இவங்க எதிர்த்து வாக்களிச்சாங்க. அதுக்கு முன்னாடி 7 மாநில முதல்வர்களை வந்து ஒன்னா சென்னையில் வர வச்சு ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை நடத்தினாரு. அந்த டீலிமிட்டேஷன் பில்லையே வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு தினம் சொல்லி அந்த பில்லையே வந்து கொளுத்துன விஷயமா இருக்கட்டும். அதாவது காங்கிரஸ் கூட பிஜேபிக்கு இவ்வளோ ஒரு எதிர்ப்பு தெரிவிக்காத நிலையில திமுக வந்து கடும் எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அந்த கொளுத்துன விஷயம் அகில இந்திய அளவில் டிஎம்கே பக்கம் வந்து பார்வையை திருப்பிச்சு. ஸோ அப்படி இருக்க இந்த சமயத்தில் காங்கிரஸ் மேலே கடும் கோபத்தில் இருக்கிறதுனால பிஜேபி பக்கம் அந்த டீலிமிட்டேஷன் பில்லை பாஸ் செய்யறதுக்கு எந்த வகையில் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் அவங்களோட எம்பிஸ்க்கு வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காராம் த்ரூ கனிமொழி அவர்கள் மூலயமா. என்ன அப்படின்னா, அந்த நேரத்தில் அந்த டீலிமிட்டேஷன் பில்லு வர நேரத்தில் சபையில் வெளியே நடப்பு செய்கிறது, அதாவது அந்த வாக்கெடுப்பு நடத்தும் போது கலந்துக்காம இருக்கணும் அப்படின்றது தான் அவங்க ஐடியாலஜி. பட் அதை சிச்சுவேஷனை பார்த்து பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதே நேரத்தில் காங்கிரஸுக்கு எதுக்காக நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்றத இதுல தான் நாடாளுமன்றத்தில் என்ன பண்றாங்கன்னா, மேகதாது அதாவது காவிரியில மேகதாது அணை கட்டுது இல்லையா காங்கிரஸ் அரசாங்கம் கர்நாடகாவில், அதுக்கு விவாதிக்கிறதுக்கு வந்து தனியாக வந்து சபாநாயகர்கிட்ட ஒரு மனு கொடுத்து இதை பற்றி நாடாளுமன்றத்தில் விவாதிக்கணும், அவங்கள கட்டக்கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொல்லி காங்கிரஸ்க்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கறதுக்கு பிளான் வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் பிஜேபி அரசாங்கத்துக்கு எதிராக கரப்பான் பூச்சி கட்சியினர் நடத்தி வரும் டெல்லியில பேரணி இருக்கு இல்லையா, இந்த பேரணியில வந்து பாத்தீங்கன்னா திரு சோனம் வாங்சு அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தார். அதாவது ஜூன் 18ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து 24 நாள் உண்ணாவிரதம் இருந்தாரு. அந்த உண்ணாவிரதத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதுலதான் அனைத்து கட்சியினருக்கும் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. என்னன்னா, ஒரு பக்கம் காங்கிரஸ் அடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பிஜேபிக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஸோ இப்படி இருதரப்பு முடிவு எடுக்கிற திமுக என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடை வருகின்ற நாடாளுமன்ற மசோதா நிறைவேற்றத்தில் எடுக்க போகுது அப்படின்னு. ஏன்னா மக்களவையிலும் சரி மாநில அவைகளிலும் சரி சேர்த்து 30 MP வச்சிருக்காங்க. என்ன மாதிரி ஒரு முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றது அகில இந்திய அளவில் அனைத்து கட்சிகளுமே கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சரி, நாமளும் அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தது அதேதான், கர்நாடக அரசுக்கு எதிராக நமது தமிழக
அரசாங்கம், அதாவது விஜய் தலைமையிலான அரசாங்கம் என்ன மாதிரி முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அதாவது டெல்லியை பகச்சிக்காம இருக்கணும்ன்றது விஜயோட ஐடியா. குறிப்பா வந்து இந்த ஜனநாயகம் மூவி ரிலீஸ் வரைக்கும் எந்த விதமான பிஜேபி எதிர்ப்பையும் காட்டாம இருக்கணும்ன்றது தான் அவரோட ஐடியாலஜி. அதனாலதான் பாத்தீங்கன்னா காவிரி நீர் வந்து பாத்தீங்கன்னா காவிரி மேலாண்மை வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்னன்னா ஜூன் மாசம் வந்து பாத்தீங்கன்னா 9.19 டிஎம்சி தண்ணீரை வந்து தமிழகத்துக்கு திறந்து விடணும். ஆனா கர்நாடக அரசு வந்து பாத்தீங்கன்னா 2.91 டிஎம்சி தண்ணீர் தான் திறந்து விட்டது. அதுக்குமே முதல்வர் அவர்கள் வாயை திறக்காம இருந்தாரு. ஜூலைல 31.24 டிஎம்சி தண்ணீரை திறந்து விடணும். அதுக்குமே வாயை திறக்காம அமைதியா இருக்காரு சிஎம். ஏன் இந்த மாதிரி இருக்காரு? இதனால பிஜேபி கோபித்துக்குள்ளும் எதுவும் வாய் திறக்காம பிஜேபிக்கு எதிராக அழுத்தம் கொடுக்காம இருக்கணும் அப்படின்ற ஐடியால இருந்ததா சொல்றாங்க. சரி, டெல்லிக்கு தான் அவர் வந்து குரல் கொடுக்க மாட்டேன்றாரு. அட்லீஸ்ட் கர்நாடகா மாநிலத்துக்கு எதிராகவாது இந்த தண்ணி திறந்து விடாம இருக்கிறதுக்கு ஒரு அறிக்கையோ இல்ல ஒரு குரலோ எழுப்பி இருக்கலாம் அப்படின்னு வந்து இங்க இருக்கிற சாமானியர்கள் வந்து கேட்கிறாங்க. ஆனா அதுலயுமே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, கர்நாடகாவிலையும் ஜனநாயக படம் கரெக்டா ரிலீஸ் ஆகணும், ரிலீஸுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்ற மனநிலையில தான் நமது முதல்வர் இருந்ததா சொல்லப்படுது. சரி, பார்க்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து நமது முதல்வர் எப்படியாவது செந்தில் பாலாஜியை வந்து சிறையில் அனுப்பணும்ன்றதுல கடும் மும்முரமா இருக்காராம். சரி, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவருக்கு உண்டான பழைய கேஸ் எல்லாம் தூசி தட்டி எடுக்கணும். அதுக்கு என்ன வழியை பின்பற்றலாம் அப்படின்னு தான் ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் சாய்குமார் அவர்கள் தலைமைச் செயலாளர் வந்து ஒரு ஐடியா கொடுத்தாராம். என்னன்னா, ராஜேஷ் லக்கானி அவர்கள் வந்து செந்தில் பாலாஜி வந்து மின்சாரத்துறையில் இருக்கும்போது அந்த துறையோட அமைச்சரா இருந்தாரு. அப்போ பாத்தீங்கன்னா அவர் பண்ண அத்தனை விஷயங்களுக்கும் இவருக்கு தெரியும். எங்க வந்து அந்த டீட்டெயிலாம் ராஜேஷ் லக்கானி அவர்கிட்ட இருந்து நம்ம வாங்கணும்னா அந்த டீட்டெயில வச்சு செந்தில் பாலாஜியை இறுக்கிடலாம் அப்படின்றது ஐடியா. அதன் பேர்ல ஆட்சி மாறினோடையுமே ராஜேஷ் லக்கானி மத்திய அரசாங்கத்துறைக்கு போனார் இல்லையா, மீண்டும் அவரு மாநில அரசாங்கத்துக்கு வந்துட்டாரு. ஸோ அவர்கிட்ட ஒரு டாஸ்கை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்க இந்த விஷயத்துல ஒத்துழைச்சிங்கன்னா வருங்காலத்துல உங்களை, அதாவது சாய்குமார் அவர்களுக்கு இப்போ எக்ஸ்டென்ஷன்ல தானே இருக்காரு, அவரோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா இவரை தலைமைச் செயலராக கொண்டு வரோம், அதுக்கு நீங்க ஈடாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நீங்க அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல்ல என்னென்ன முறையில வந்து கையாண்டீங்களோ அதை கொஞ்சம் தெரிவிச்சு அவரோட அந்த வழக்குக்கு வந்து உதவி செய்தீங்கன்னா அடுத்த முறையை வந்து ஏதாவது வரப்போற தலைமைச் செயலாளர் ஓய்வு பெற்ற பிறகு உங்களை வந்து தலைமைச் செயலாளராக கொண்டு வரணும் அப்படின்னு அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு. பார்க்கலாம் அவர் என்ன முடிவை எடுத்திருக்காரு அப்படின்னு. சமீபத்தில் தமிழக முதல்வர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நந்தனத்தில் இருக்கிற MC ராஜா சமூக நீதி விடுதிக்கு போயிருப்பாரு. ஸோ எல்லாருமே ஆச்சரியமா கேட்டாங்க, ஒரு முதல்வர் ஏன் வந்து அந்த துறைக்கெல்லாம் போய் பார்க்கணும், அந்த சமூக நீதி விடுதிக்கெல்லாம் போகணும், அந்த துறை அமைச்சரை அனுப்பினாவே போய் பார்த்துட்டு வந்துருவாரு அப்படின்றதுதான் எல்லாரோட கேள்வியா இருந்தது. பட் அதுல தான் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, முதல்வருக்கு நேரடியா வந்து பாத்தீங்கன்னா அந்த விடுதியில இருக்கிற ஒரு மாணவர் வந்து ஒரு மெயில் அனுப்பியிருக்காரு. ஸோ அந்த மெயில் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க நிறைய முறைகேடுகள் நடக்குது, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஸோ இதெல்லாம் வந்து குறிப்பிட்டு மெயில் அனுப்பியிருக்காரு. ஸோ இதை வந்து அந்த துறை அமைச்சர் அனுப்பினா எந்த அளவுக்கு ஒரு நடவடிக்கை எடுப்பாரு, இல்ல ஏதாவது மூடி மறைப்பாரா அப்படின்ற அர்த்தத்துல தான் முதல்வரே என்ன பண்ணிருக்காரு, அந்த விடுதியில போய் நேரடியா மாணவர்கிட்ட கலந்துரையாடி அங்க நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பார்த்துட்டு துறை அமைச்சரான வன்னியரசு அவர்களிடம் கொஞ்சம் கலைஞ்சிட்டு இருக்காரு. அதாவது தமிழ்நாட்டோட தலைநகர்ல இருக்கிற ஒரு விடுதி, சமூக நீதி விடுதியிலேயே இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு முறைகேடுகள் நடக்குது. அப்போ நம்ம தமிழ்நாடு மாநிலம் முழுக்க எவ்வளவோ சமூக நீதி விடுதி இருக்கு, இங்கெல்லாம் என்னென்ன பிரச்சனை நடக்குது, ஏன் நீங்க இதெல்லாம் வந்து பார்க்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கோபப்பட்டதா சொல்லப்படுது. ஸோ அதனால உடனடியாக அங்கேயே ஒரு உத்தரவு பிறப்பிச்சாராம், எல்லா சமூக நீதி விடுதிக்கும் நீங்க போறீங்க, போயிட்டு அங்க நடக்கிற பிரச்சனைகள் எல்லாமே எனக்கு ஒரு ரிப்போர்ட்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்ல விஷயம் தானே. இந்த மாதிரி தவறுதல் நடக்கிறதுக்கு எல்லாம் வந்து முதல்வர் வந்து நேரடியாக தலையிடும் போது மற்ற துறை அமைச்சர்களுக்கும் இது ஒரு உதறலை கொடுக்கும். ஏன்னா அவங்க துறையில எப்போ வேணாலும் முதல்வர் வருவாரு, விஷயங்களை வந்து நேரடியாகவே இறங்கி கேட்டாருன்னா பிரச்சனை வரும்ன்ற பயத்தை உண்டு பண்ணும் அல்லவா. அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேல இருந்த முன்னாள் அமைச்சர்கள்
மாவட்ட செயலாளர்கள், மாநில அளவில் பொறுப்பில் இருந்தவங்க எல்லாருமே டிவிக்கு போவாங்க. என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் மீது இருக்கும் வழக்கு, அதாவது முந்தைய ஆட்சி காலத்தில் அவங்க செய்த தவறுகள், அதனால அவங்க மேல இருக்கிற லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருக்கிற வழக்குகள், இதுல இருந்து தன்னை காப்பாத்திக்கணும். அடுத்ததாக என்ன இருக்கும், தான் செய்யற தொழில வந்து பிரச்சனை இல்லாம போகணும், அதுக்கு வந்து ஆளுங்கட்சியோட சப்போர்ட் வேணும், இதுக்காக கட்சி தவறு வேலை பண்றாங்க. அதே போல திமுக வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்ல இருக்கிற ஒரு எம்பி, அதாவது ஜெகத்ரட்சன் அவர்கள் எப்படியாவது வந்து பாண்டிச்சேரியில முதல்வர் ஆகணும் அப்படின்றது அவரோட ஆசை. ரொம்ப நாளா இருக்கு. இது திமுகவில் இருக்கும்போது இந்த ஆசை இருந்தது. ஆனால் அது அவருக்கு கரெக்டா வந்து கை கூடி வரல. ஸோ அதன் அடிப்படையில தான் தன்னுடைய மகன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்தில் தாவைக்கால இருந்தார் இல்லையா, அவர் மூலியமா காய் நகர்த்துறதா வந்து ஒரு ரூமர் கிளம்பிச்சு. பட் ஆனா இது இவர் பயந்து போயிட்டு திமுக தலைமையிட நேரடியா போயிட்டு சரண்டர் ஆனாராம். நான் அந்த மாதிரி எந்த முயற்சியை எடுக்கல, நான் கடைசி வரைக்கும் திமுகவில் தான் இருப்பேன். என் பையன் போனதுனால டிவிகேல ஜாயின் பண்ணதுனால எல்லாரும் தவறா என் மேல ஒரு புரளியை கலப்புறாங்க அப்படின்னு போயிட்டு காலில் விழுந்துட்டு வந்துட்டாராம். பார்க்கலாம். அடுத்தது அண்ணாமலை அவர்கள், அதாவது முன்னாள் பிஜேபியோட தமிழகத்தின் மாநில தலைவராக இருந்தாரு. இப்போ வி த லீடர்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பை தொடங்கியிருக்காரு இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய எக்ஸ் பேஜில் ஒரு கண்டனம் பிஜேபி அரசாங்கத்துக்கு எதிராக தெரிவிச்சிருக்காரு. இது எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. ஏன்னா இவர் பிஜேபியோட பி டீமா இருப்பாரு அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள்லாம் வந்து ஒரு கருத்தை வந்து பொது வெளியில எப்பவுமே பேசிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கு இடையில அண்ணாமலை அவர்கள் மிகுந்த ஒரு கண்டனத்தை மத்திய அரசுக்கு எதிராக தன்னுடைய x.com பேஜில் தெரிவிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, நீட்டு மூலமாக நிறைய பின்தங்கிய மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மருத்துவ கனவு, அதாவது யூஜி மருத்துவ கனவு வந்து நிறைவேற்றிச்சு இந்த நீட்டு அப்படின்றதுனால நானே பல முறை வந்து நீட்டுக்கு ஆதரவாக பேசியிருக்கேன். ஏன்னா பணம் கொடுக்காம பின்தங்கிய மாணவர்கள் வந்து நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலியமா மருத்துவ கனவை நிறைவேற்றது இல்லையா, அதுக்காக நான் மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்கேன். ஆனா கடந்த 5 ஆண்டுகள்ல 3 முறை நீட் வினாத்தால் வந்து கசிவு ஏற்பட்டது வந்து மிகுந்த கஷ்டத்தையும் மன வருத்தத்தையும் தனக்கு ஏற்படுத்தியதாக சொல்றாரு. ஏன் அப்படின்னா, நமது நாட்டின் கல்வி நிறுவனத்தின் அமைப்பு மீதியே மாணவர்களுக்கு நம்பிக்கை இழப்பு ஏற்படுதுன்றது வந்து மிகவும் கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே நேரத்துல மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நீட்ன்றது வந்து ஒரு மன அழுத்தத்தை கொடுக்குது. இந்த எக்ஸாம் சரி, பின்தங்கிய மாணவர்களுக்கு வந்து ஒரு மருத்துவர் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு வருதுன்றதுக்காக தான் நான் இதுக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணேன். ஆனா மீண்டும் மீண்டும் அந்த எக்ஸாம் எழுதிட்டு திருப்பியும் இவங்க செய்யற தவறுகளால, அதாவது இந்த அமைப்புகள் செய்யற தவறுகளால மாணவர்களுக்கு எவ்வளவு பெரிய மன அழுத்தம் உண்டாகும். ரீ எக்ஸாம் அப்படின்றது அது அப்படின்றதுன்னு சொல்லிட்டு ஒரு மிகுந்த கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. அதே போல டெல்லி அரசாங்கத்துக்கு ஒரு கேள்வியை வச்சிருக்காரு. என்னன்னா, போராட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாணவர்கள் அமைப்பு கூப்பிட்டு பேசி இருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனையா இந்த இது உருவாகி இருக்காது. அதே போல போராட்டம் அகிம்சை வழியில ஒரு பேரணியை நடத்துறதுக்கும் போராட்டம் நடத்துறதுக்கும் சட்டத்துல எல்லாருக்கும் இந்த ஜனநாயக நாட்டுல உரிமை இருக்கு. அவர்களை வந்து காவல்துறைகளை வைத்து அடித்து நொறுக்குவது, அடக்குமுறையை கையாள்வது அப்படின்றது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே போல போராட்டக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா சில சுயநலவாதிகள் வந்து புகுந்து அவர்கள் தவறாக வழி நடத்துறாங்கன்னு சொல்றீங்க. சோ இந்த பிரச்சனையை நீங்க ஆரம்பத்திலேயே கூப்பிட்டு ஆக்கப்பூர்வமான ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருந்தீங்கன்னா இவ்வளவு பெரிய விஷயமா இது உருவெடுத்திருக்காது இல்லையா. அதனால தயவு செய்து அந்த போராட்டக்காரர்களை கூப்பிட்டு ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தையை நடத்துங்க, நடத்தி இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வாங்க. இளைஞர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமது நாட்டின் கல்வி நிறுவனத்தின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையை இழக்கிறதுக்கு எந்த விதத்திலையும் நீங்க காரணமா இருக்காதீங்க. இது வந்து பிற்காலத்துல நமது நாட்டின் எதிர்காலத்தையே வந்து கேள்விக்குறியாக்கணும் அப்படின்னு சொல்லி டெல்லி அரசாங்கத்துக்கு மிக காட்டமான ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. உண்மையிலே வரவேற்கத்தக்க கூடிய ஒரு விஷயமா தான் இதை நாம இங்க பாக்குறோம். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சி இதோட முடிச்சுக்கலாம். இதே போல மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில அதிரடி அரசியல் பார்வையில உங்களை பார்க்கறதுல நான் ஆவலோட காத்திருக்கேன். மீண்டும் நல்ல நல்ல விஷயங்களை கொண்டு வர்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் HKS. நன்றி, வணக்கம்.